செந்தமிழில் சொல்லெடுத்து சந்தத்திலே வில்லெடுத்து சொல்லிடுவோம். நம்மள சுத்தி இருக்கிற பெரிய பெரிய மலைகளும் அத ஒட்டி இருக்கிற அடர்ந்த காடுகளும் படர்ந்து கிடக்கும் செடி கொடிகளும் வானம் வரை வீழ்ந்திருக்கும் வயல்வெளிகளும் பச்சை புல்வெளிகளும் இது எல்லாம் தான் நம்ம வாழ்க்கையை செழுமையாக்க வந்த பசுமை. அது மட்டும் இல்ல, நம்ம வீட்டை சுத்தி இருக்கிற மரங்களும் அந்த காட்டை சுத்தி இருக்கிற மரங்களும் நம்ம நாட்டை சுத்தி இருக்கிற மரங்களும் இது எல்லாம் தான் நம்ம வாழ்க்கையை செழுமையாக்க வந்த பசுமை. இது ஒரு பாட்டா பாடிடுவோமா? ரொட்டோரோ நின்று இருக்கும் செல்பவர்க்கு நிழல் கொடுக்கும், அடுப்புக்கு விறகாகும், குழம்பு வைக்க பழம் கொடுக்கும். புளிய மரங்கோ அதுதான் புளிய மரங்கோ, கடலாம் கலந்திருக்கும் கோடையில நுங்கு தரும், ஏழைகள் வீட்டினிலே உத்திரமாய் விளைந்திருக்கும். நம் பாட்டனும் பாட்டியும் பூட்டனும் புட்டியும் வாழ்க்கையா வந்தத நாட்டில உள்ளத பாட்டிலே சொல்லிடுவோம். ஞானத்திலே பரமோணத்திலே உயர்மானத்திலே அன்னதானத்திலே கானத்திலே அமுதாக நிறைந்த கவிதையிலே உயர் நாடு வீரத்திலே படை வீரத்திலே நெஞ்சில் ஈரத்திலே உபகாரத்திலே சாரத்திலே மிக சாத்திரம் கண்டு தருவதிலே உயர் நாடு மண்மையிலே உள திண்மையிலே மதி நுண்மையிலே மனத்தன்மையிலே உண்மையிலே தவறாத புலவர் உணர்வினிலே உயர் நாடு நாம் உண்ணும் உணவு உடுத்தும் உடை கொண்டாடும் விழாக்கள் கும்பிடும் தெய்வங்கள் ஆயக்கலைகள் தூய நெறிகள் இது எல்லாம் தான் நம் தமிழர்களை பண்படுத்த வந்த பாரம்பரியம். அது மட்டும் இல்ல, நம் தமிழர்கள் தானியங்களை 9ஆக பிரித்தார்கள். நெல்லு, சோளம், கேழ்விறகு, கம்பு, சாம, காடக்கண்ணி, வரகு, தனை, குதிரவாளி, இப்படி தானியங்களை 9ஆக பிரித்த தமிழர்கள்
தென்கிழக்கென்றும் தென்மேற்கென்றும் வடகிழக்கென்றும் வடமேற்கென்றும் இப்படி திசைகளை 8ஆக பிரித்த தமிழர்கள் சுரங்களை 7ஆக பிரித்தார்கள். சரி க ம ப த நி ச சா நி த ப ம க ரி சா. சரி க ம ப த நி ச சா நி த ப ம க ரி சா. இப்படி சுரங்களை 7ஆக பிரித்த தமிழர்கள் சுவைகளை 6ஆக பிரித்தார்கள். இனிப்பு கார்ப்பு துவர்ப்பு கசப்பு உவர்ப்பு உச்சி கொட்டும் புளிப்பு. இனிப்பு கார்ப்பு துவர்ப்பு கசப்பு உவர்ப்பு உச்சி கொட்டும் புளிப்பு. இப்படி சுவைகளை 6ஆக பிரித்த தமிழர்கள் தாம் வாழ்ந்த நிலங்களை 5ஆக பிரித்தார்கள். மலை சார்ந்த இடம் குறிஞ்சி, வனம் சார்ந்த இடம் முல்லை, வயல் சார்ந்த இடம் மருதம், கடல் சார்ந்த இடம் நெய்தல், மணல் சார்ந்த இடம் பாலை என வகுத்தார்கள் 5ஆக. இப்படி தாம் வாழ்ந்த நிலங்களை 5ஆக பிரித்த தமிழர்கள் வீசும் காற்றை 4ஆக பிரித்தார்கள். கிழக்கில் இருந்து வீசும் காற்று, மேற்கில் இருந்து வீசும் காற்று, வடக்கில் இருந்து வீசும் காற்று, தெற்கில் இருந்து வீசும் காற்று. இப்படி வீசும் காற்றை 4ஆக பிரித்த தமிழர்கள் தமிழை 3ஆக பிரித்தார்கள். இயல் தமிழ், இசை தமிழ், நாடக தமிழ் என்று முத்தமிழாக பிரித்தார்கள். அதை சங்கம் வைத்து வளர்த்து வந்தார்கள். இப்படி தமிழை 3ஆக பிரித்த தமிழர்கள் தாம் வாழ்ந்த வாழ்க்கையை 2ஆக பிரித்தார்கள். அகமென்றும் புறமென்றும் 2ஆக பிரித்து ஒற்றுமையுடன் வாழ்ந்து வந்தார்கள். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் யாதும் ஊரேர் யாவரும் கேளீர் என்று ஒற்றுமையுடனும் ஒழுக்கத்துடனும் வாழ கற்றுக் கொடுத்தார்கள். இதுதான் நம் தமிழர்களின் பாரம்பரியம். பசுமை இல்லனா பாரம்பரியம் இல்ல, பாரம்பரியம் இல்லனா பசுமை இல்ல. பசுமை அடிப்படையை வச்சுதான் பாரம்பரியம் இருக்கு, பாரம்பரியத்தை அடிப்படையை வச்சுதான் பசுமை இருக்கு. எனவே இதை போற்றுவோம், பாதுகாப்போம், அதன்படி வாழ்வோம். வாழ்க நிரந்தரம் வாழ தமிழ் மொழி, வாழிய வாழியவே. மானம் மலர்ந்ததனைத்தும் வளர்ந்திடும் வன்மொழி வாழியவே. ஏர்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. சூழ்களில் நீங்க தமிழ் மொழி ஓங்க துலங்குக வையகமே. தொல்லை வினை தரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே. சுடர்க தமிழ்நாடே, சுடர்க தமிழ்நாடே. அன்னை சாரதா தேவியார் ஜெயந்தி பொதுவிழா ஞாயிற்றுக்கிழமை என்று இந்த மடத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்விலே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மடத்தினுடைய தலைவர் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள், இந்த மன்றத்தை சார்ந்த பெரியவர்கள் அனைவருக்குமே எங்களுடைய தாழ்மையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் அரசு மேல்நிலைப்பள்ளி சின்னக்காமன்பட்டி பள்ளியிலிருந்து எங்கள் குழந்தைகளை அழைத்து வந்திருக்கிறோம். அது சுவாமிஜியினுடைய விருப்பத்திற்கிணங்க சுவாமிஜி எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்க. வரும்பொழுது இந்த மாதிரி ஒரு வில்லுப்பாட்டு நிகழ்ச்சி எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம்னு சொல்லும்போது
அதை கண்டிப்பாக நம்ம மடத்தில் நடத்தினா நல்லா இருக்குமே அப்படின்னு என்கிட்ட வேண்டுகோள் வைத்தாங்க. அந்த விருப்பத்தின் அடிப்படையில் நாங்களும் இங்கே எங்கள் குழந்தைகளை அழைத்துட்டு வந்திருக்கோம். சாமிஜி வந்துட்டு போன பின்னாடி தான் எங்கள் குழந்தைகள் வந்து மாவட்ட அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்டு மாநிலத்துக்கு போனாங்க. தமிழ்நாடு அளவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்கள் கலந்து கொண்டதில் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் பிரிவிலிருந்து எங்கள் மாணவிகள், இந்த மாணவர்கள் சஜிதா, தனுஸ்ரீ, கற்பகலட்சுமி, நவ்னீத், ராஜேஷ், கிருஷ்ணகுமார் இசையாசிரியர், அரசு மேல்நிலைப்பள்ளி சின்னகாமன்பட்டி, திருமதி மகேஸ்வரி ஓவியாசிரியர், அரசு மேல்நிலைப்பள்ளி சின்னகாமன்பட்டி, திரு காளிராஜன் அவர்கள் தலைமை ஆசிரியர். ரொம்ப ஊக்கமளிக்கும் தலைமை ஆசிரியர் சொல்லலாம். எத்தனையோ மாணவர்களுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக விளங்கும் நல்ல ஆசிரியர்.